1000 வகைகளுக்கு மேல வாழைப்பழம் இருக்குது. ஆனா வாழைப்பழம்னாலே இன்னைக்கு மலச்சிக்கல் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க. பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க. மத்தவங்களுக்கான பழமே கிடையாது. அதுலயும் சர்க்கரை வியாதி இருந்தா வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்த குறித்த கண்ணோட்டமே இப்போ டோட்டலா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய வாழைப்பழங்கள் பல வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் நிறைய பலன்கள் இருக்கு. எவ்வளவு சாப்பிடணும்? எப்ப சாப்பிடணும்? சர்க்கரை வியாதிக்காரங்க சாப்பிடலாமா? இந்த குளிர்காலத்துல சாப்பிடலாமா? போன்ற பல்வேறு விஷயங்களுக்கான பதில்கள இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நாகர்கோயில் மட்டிப்பழம், திருநெல்வேலி மொந்தன் பழம், ஈரோடு தேன் வாழை, கொடைக்கானல் மலை வாழை, கிருஷ்ணகிரி ஏலக்கி, திருச்சி பச்சை வாழைப்பழம், செவ்வாழை, ரஸ்தாளி, இலக்கி, பூவன் பழம், பேயன் பழம், நவரை, நேந்திரம் பழம், கருவாழைப்பழம், ஏலகிரி வாழைப்பழம், வெள்ளை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்துல பல வகைகள் இருக்கு. முக்கனிகள்ல ஒண்ணு மா, பலா, இன்னொன்னு இந்த வாழைப்பழம். இந்தியா தான் வாழைப்பழத்தோட பூர்வீகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிபி 327 ராஜராஜனுக்கு ஒரு 700 வருஷம் முன்னாடியே இந்த அலெக்சாண்டர் மன்னன் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு இதோட சுவையால கவர்ந்தெழுக்கப்பட்டு இதை ஐரோப்பாவுக்கு கொண்டு போனதா சொல்லுவாங்க. அதே மாதிரி முகலாயர் காலத்துல முகலாய மன்னர்கள் இதை வந்து ஈரான், ஈராக்கு போன்ற அரேபிய நாடுகளுக்கு கொண்டு போனதா சொல்லுவாங்க. சோ வாழைப்பழத்தோட பூர்வீகம் இந்தியா. ஃபர்ஸ்ட் ரஸ்தாளி பழம். இந்த ரஸ்தாளியில பொட்டாசியம் சத்துக்கள், சோடியம் சத்துக்கள், வைட்டமின் B6 சத்துக்கள், நார் சத்துக்கள், பல்வேறு தாது சத்துக்கள், மினரல்கள் அதிகம். உடல் சோர்வை நீக்கக்கூடியது, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, ஜீரணத்தை வேகப்படுத்தக்கூடியது. அடுத்தது இந்த கற்பூரவள்ளி. ஸோ இந்த கற்பூரவள்ளி பொறுத்த வரைக்கும் இதுல நார்எபினெப்ரின், செரட்டோனின் அப்படிங்கிற சத்துக்கள் அதிகம். அதாவது இந்த நார்எபினெப்ரின், செரட்டோனின்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம மூளையில வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷ ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கக்கூடியது. ஸோ இந்த பழங்களை சாப்பிடும்போது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, ஞாபக சக்திக்கு நல்லது. ஸோ குழந்தைகளுக்கு ஆப்வியஸா நல்லது. அடுத்து பூவன் பழம். பூவன் பழம் மூல நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம், மூட்டு வலி இருக்கிறவங்க சாப்பிடலாம், அவங்களுக்கு நல்லது. பச்சை பழம் வைட்டமின், மினரல் சத்துக்கள் நிறைந்தது, நார் சத்து நிறைந்தது, பொட்டாசியம் நிறைந்தது. இதய நோய் உள்ளவங்க தாராளமா சாப்பிடலாம். குடல் புண்கள் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமா சாப்பிடலாம். நேந்திரன் பழம். நேந்திரன் பழத்திலையும் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகம், கெட்ட கொழுப்பை குறைக்கும். நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேந்திர பழம் சாப்பிடுங்க. இதுவுமே மலச்சிக்கலுக்கு நல்லது. பிளஸ் இதுல ப்ரீபயோட்டிக்ஸ் அதிகம். ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம குடல்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருமிகள். இந்த கிருமிகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நேந்திரம் பழம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஜீரணத்துக்கு, ஜீரண மண்டலத்துக்கு ஆப்வியஸா ரொம்ப நல்லது நேந்திரம் பழம். மொந்தன் வாழை அப்படிங்கிறது குறிப்பா ரத்த சோகை, அனீமியா இருக்கிறவங்க சாப்பிடலாம். இரும்பு சத்து ரொம்ப அதிகம். இதுவுமே குடல் புண்கள் இருக்கிறவங்க சாப்பிடலாம். பிளஸ் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களும் இந்த மொந்தன் பழம் ரெகுலரா அவங்க உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. தசைகளோட வலிமைக்கு நல்லது. நல்ல சத்து மிகுந்த பழம் இந்த மொந்தன். பேயன் பழம். பேயன் பழத்திலுமே ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் ஜாஸ்தி, புரதச்சத்து. இந்த ட்ரிப்டோஃபேன் தான் பின்னாடி நம்ம மூளையில செரட்டோனின் சுரக்கிறதுக்கு உதவுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பழத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு, அது வந்து கற்பூரவள்ளி. இன்னொன்று வந்து இந்த பேயன் பழம். இந்த 2 பழங்களுமே புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பா இந்த பழங்களை சாப்பிட்றது நல்லது. அவங்க புகைப்பழக்கத்துல இருந்து ஈஸியா மீண்டு வர முடியும். பிளஸ் குழந்தைகளுக்கும் ஏற்றது இந்த பழம். மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பழம் பேயன் பழம். குமரி மாவட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய பழம் இந்த மட்டி பழம். இந்த மட்டி பழம்ல வந்து பொட்டாசியம் சத்துக்கள் அதிகம். அதே சமயம் புரத சத்து மற்றும் உப்பு சத்து இது ரெண்டுமே இதுல குறைவு. ஸோ அப்படி இருக்கும்போது குறிப்பா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த மட்டிப்பழம் சாப்பிடலாம். பிளஸ் இந்த மட்டிப்பழம் குடல் புண்கள், அல்சர் பிரச்சனைகளுக்குமே நல்லது. ஸோ இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயம் இன்னைக்கு வந்து இந்த வாழைப்பழங்களோட பிரச்சனை என்னன்னா அது பழுக்க வைக்கப்பட்டு கால்சியம் கார்பைட், கற்கள், கெமிக்கல் மூலமா கல் வச்சு பழுக்க வைக்கப்படுறது அப்படிங்கிறது நிறைய நடக்குது. அதை நம்ம தவிர்க்கணும். அதுக்கு நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா அது இந்த பழம் தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பாத்தீங்கன்னா எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு. எல்லோ கலர் இருக்குது, கருப்பு கலர்ல டாட் இருக்கு, காம்பு வந்து இன்னமும் பச்சை நிறத்துல இருக்கு. இதே வந்து கல் வச்சு பழுக்கப்பட்ட பழமா இருந்தா அது வந்து யூனிஃபார்மா அப்படியே மஞ்சள் நிறத்துல சூப்பர் பிரைட்டா இருக்கும், பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். ஆனா பழத்தை உரிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. ஆனா இந்த பழம் வந்து பார்க்கறதுக்கு கருப்பா, முனையிலெல்லாம் வந்து ரொம்பவே வந்து வீணாயிடுச்சு, அழுகி போன மாதிரி தோற்றம் அளித்தாலும் இந்த வாழைப்பழம் சுவையா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், இயற்கையான முறையில பழுத்ததுன்னு அர்த்தம். ஸோ அதனால பார்த்து வாங்குங்க. ஸோ நம்ம எப்போ வாழைப்பழம் சாப்பிடலாங்க? நாம வந்து
காலை நேரத்துல காலை உணவோட சேர்த்து இத நம்ம சாப்பிடலாம். வெறும் வயிற்றுல இல்ல, காலை உணவோட சேர்த்து. இல்லன்னா மத்தியானம் சாப்பிடலாம். இல்லன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். எப்ப வேணா சாப்பிடலாங்க. தப்பு கிடையாது. இரவு நேரத்துல, நைட் நேரத்துல அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ குளிர்காலத்துல சாப்பிடலாமா? கண்டிப்பா குளிர்காலத்திலயும் சாப்பிடலாம். என்ன தப்பு? ஆனா நைட் நேரத்துல சாப்பிடாதீங்க. அப்ப யாரு மெயினா சாப்பிடக்கூடாதுன்னா, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அந்த நேரத்துல மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. இல்லன்னா சில பேருக்கு அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கும். அது சில பழங்களால அதிகமாகும். சில குறிப்பிட்ட வகை வாழைப்பழங்கள் சாப்பிட்டா ஆஸ்துமா தொந்தரவு வரும். அ வேற வாழைப்பழங்கள் சாப்பிட்டா வராது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். சில பேருக்கு ரஸ்தாளி மட்டுமே ஒத்துக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் இருக்கும்போது, அத மட்டுமே சாப்பிடுங்க. ஏன்னா வாழைப்பழத்துல நெறைய வெரைட்டி இருக்கு. எது ஒத்துக்குமோ அத நீங்க எடுத்துக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? அப்படிங்கிறது. இப்போ பொதுவா வாழைப்பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா, 42லிருந்து 62க்குள்ள இருக்கும். நாம கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55க்கு கீழ இருக்கிற மாரி உணவுகள சாப்பிடுங்கன்னு சொல்றோம். இப்போ வாழைப்பழத்த பொறுத்தவரைக்கும், நல்லா பழுத்து கனிஞ்ச பழமா இருந்தா, அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் 60, 62ன்னு இருக்கும். ஆனா ஆரம்ப கட்டத்துல இருக்கு பழுத்து அப்படின்னா, அப்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் 42லேருந்து 50, 55க்குள்ள இருக்கும். ஸோ நாம நம்ப எப்படின்னா, நம்ம இப்போ கடையிலேருந்து வாங்குறோம். பழுக்கிற ஸ்டேஜ்ல வாங்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய வாழைப்பழம், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் நல்லா பழுத்து கனிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பழம், வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, சர்க்கரை வியாதி இல்லாத மற்றவங்களுக்கு. அப்படின்னு ஒரு ப்ராசஸ், ஒரு பிரின்சிபிள் வச்சுக்கோங்க. இன்னொன்னு ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற அளவுல எடுத்துக்கிட்டா மட்டுமே போதும், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க. ஆனா எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும்னு சொல்றேன்னா, இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் அவ்வளோ ஜாஸ்தி நம்மளுக்கு. அதனால எடுத்துக்கணும். அதே சமயம் இந்த மாதிரி தன்மையுள்ள எர்லி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பழங்களா பார்த்து சாப்பிடுங்க. அதே சமயம் இத உங்க பேலன்ஸ்டு உணவு முறையிலேயே கொண்டு வரணுங்கிறத மறக்காதீங்க. உங்க பிளேட் இருக்குன்னா, உங்க பிளேட்ல ஒரு பக்கம் ஒரு இட்லி வைக்கிறீங்கன்னா, இன்னொரு பக்கம் நெறைய சாம்பார், சட்னி வைக்கிறீங்கன்னா, பிளேட்ல ஒரு பக்கம் பழமும் இருக்கணும். அந்த ஒரு பழம் வாழைப்பழமா ஒரு நாள் இருந்தா தப்பு கிடையாது. புரதச்சத்துக்கு ஒரே ஒரு முட்டை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேலன்ஸ்டு சரிவிகித உணவு முறையில நீங்க எடுத்துக்கணும். குறைவா தான் எடுத்துக்கணும். அதே சமயம் எடுத்துக்காமயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய பொட்டாசியமும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சர்க்கரையோடு சேர்ந்து இதய ப்ராப்ளம் வரும். அப்ப அந்த இதயம் ப்ராப்ளம் நம்ம தடுக்கணும்னா, இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுக்கு தேவை. இயற்கையாகவே பொட்டாசியம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, இதய நோய் பிரச்சனை இருக்கவங்க, ஹார்ட் பால்பிட்டேஷன், இந்த மாதிரி இதய படபடப்பு பிரச்சனை இருக்கவங்கலாம் டெய்லியுமே காலை நேரத்துல சாப்பிட்ட பின்னாடி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓரளவு உங்க பிரச்சனைகள் குறையும். கடைசியா ஒரு விஷயம், செவ்வாழை பத்தி சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய நார்ச்சத்து மிகுந்த, வைட்டமின் சத்துக்கள் மிகுந்த நல்ல ஒரு உணவு. இதுல குறிப்பா பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குங்க. இந்த பீட்டா கரோட்டின் எதுக்கு தேவைன்னா, நம்ம சருமம், ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கு, கண்களோட ஆரோக்கியத்துக்கு இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த வைட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகும். அதனால வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே ரெகுலரா இந்த செவ்வாழை பழம் எடுத்துக்கலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க கூட, சிறுநீரகத்துல கல் பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த செவ்வாழை பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தோட பல்வேறு நன்மைகளை டிஃப்ரெண்டா உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாழைப்பழம் வாங்குறது இல்ல. அதனால விவசாயிகள்லாம் பயங்கரமா கவலை அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் படிச்ச பேப்பர்ல. அதுதான் இந்த வீடியோவோட ஆரம்ப புள்ளியே. ஸோ அதனால இந்த நேரத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாருமே சாப்பிடணும். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம சாப்பிட்டு நாம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெசேஜா இருக்கு. ஸோ ஆரோக்கிய உணவுகள் என்னோட சேனல்ல நான் செஞ்சே காமிச்சிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இந்த வாழைப்பழம் ஒரு முக்கிய இடத்த பிடிக்குது. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.